ஜம்மு காஷ்மீரில் இரண்டாவது கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவடையும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களும் தீவிர பரப்புரை தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். தற்போது இறுதிக்கட்ட பரப்புரை என்பது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு எந்த அளவுக்கு இருக்கு, என்ன மாதிரியான உத்திகளை தற்போது அரசியல் கட்சியினர் பயன்படுத்துகிறார்கள், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், குறிப்பாக காஷ்மீருடைய இரண்டாம் கட்ட தேர்தல் தற்போது மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நம்ம ஊர்ல நடக்க கூட்டங்கள் நடைபெறக்கூடிய இடத்துல கடுமையாக அந்த சுற்றிலும் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய அத்தனை பகுதியிலுமே தற்போது வேலிகள் அமைக்கப்பட்டு 10 அடிக்கு ஒரு ராணுவ அப்படின்ற மாதிரி அவங்க முழுமையாக அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல உள்ளே செல்வதற்கு கடுமையான குறிப்பாக அந்த சோதனைகள் முடித்த பிறகுதான் உள்ளே வந்து செல்ல முடியும். குறிப்பாக ராகுல் காந்தி இன்னும் சற்று நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய மத்திய ஷெட்லான் அப்படிங்கிற பகுதிக்கு, ஸ்ரீநகர் பகுதிக்கு வந்து வருகை தர இருக்கிறார். இங்க வந்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்யக்கூடிய வகையில் தற்போது இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்ட மேடையில் தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து நிறைவு செய்ய இருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே மெஹபூபா, குறிப்பாக அதே போல ஒமர் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா உள்ளிட்ட பல தலைவர்கள் தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பிரதான ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலையில நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஒவ்வொரு இடமும் தற்போது உள்ளே செல்லக்கூடியவர்கள் முழுமையாக சோதனை செய்யப்பட்ட பிறகுதான் உள்ளே வந்து செல்லக்கூடிய வகையில் இருக்கிறது. தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய இந்த விழா மேடைக்கு நாம் செல்லலாம். எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளே வந்து இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர், அதே போல ஆர்மி போர்ஸ், BSF என்று பல காவல்துறையினர் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 1:30 மணிக்கு பூஜ் பகுதியிலிருந்து தற்போது ராகுல் காந்தி இந்த பகுதிக்கு வந்து பேச இருக்கிறார். குறிப்பாக காங்கிரசினுடைய வேட்பாளர்கள், அதே போல அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய மாநாட்டு கட்சி, நேஷனல் கான்பரன்ஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் இங்க வந்து தற்போது பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த பிரச்சாரம் என்பது ஒரு இறுதிக்கட்ட பிரச்சாரம் என்பதால் முக்கியமான பல கருத்துக்களை ராகுல் காந்தி இங்க பேசுவார் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இரண்டாம் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது காஷ்மீருடைய பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஒரு தொகுதிகள் நிறைந்த இரண்டாம் கட்ட தேர்தல் அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய அந்த பல சட்டங்கள், குறிப்பாக ஆர்டிகல் 370 வந்து நீக்கம் செய்யப்பட்ட பிறகு குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை வந்து மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையோட பல தேர்தல் வாக்குறுதிகளை வந்து தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே ராகுல் காந்தி குறித்தான அந்த தகவல்களை சொல்வார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிரச்சாரம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பாலவேல், நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.